என்னடா இது? நீ விளக்க மர கையில வச்சுக்க, நீ பைப்ப கையில வச்சுக்க, என்னடா செய்யறீங்க ரெண்டு பேரும்? எவன் அடிச்சானா? தம்பி, நீ பெரிய பையன், நீ எதுக்கு தம்பி அடிச்ச? நீ எதுக்கு அவனை அடிச்ச? நீ எதுக்குமா அடிக்க? ஏண்டாடே, நல்லா விளக்க மர இதே வச்சு சண்டை போட்டு நீ அடிச்ச கண்டிப்பா நான் வந்து கேட்கப்போ என்னையவே கேட்காக்குறீங்களா? முதல்ல எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க? இவன் தான் உன்னை அடிச்சானா? சரி, யாரோ முதல்ல அடிச்சீங்க, விடுங்க. ரெண்டு பேரும் நல்லா அடிக்கீங்க, சண்டை போடுவீங்க. எதுக்கு முதல்ல சண்டை வர காரணம்? இந்த பழைய காலத்து படம் ஒண்ணு இருக்கு, கல்லூரி படம்னு ஒரு படம். அந்த படத்துல இப்படிதான் ஏதாவது கல்வி விட்டுட்டா நீங்க அமைட்ட கலங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிருக்கீங்க. நீ பெரிய பையன் ஆயிட்டல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தம்பி? உன்னை எப்படிலாம் படிக்க வைக்க, இப்படி தம்பிக்கு எதனால நீ விண்டு கொடுத்து போகணும், தம்பி கூட சண்டை போடுங்க. நீ இந்த மாதிரி சிறுசு வாழ்த்த நான் ரொம்ப கண்டுபிடிக்கிறேன். அவன் ஒன்னு எவ்வளவு பெரிய பையனா இருந்தா அவனை போய் நீ அடிக்கலாம்னாடா? இப்ப நீ என்ன இப்படி குச்சியை சொல்லிக்கிட்டு நீ எங்க பறக்க போறியா ஸ்பைடர்மேன் மாதிரி? எங்க போற? எங்க போற? பைக் வச்சு சொல்லிக்கிட்டு எங்க போடா போடா கொண்டா பைக்க போட்டா கொண்டா விளக்க மாதிரி கொண்டா கொண்டா. நீங்க ரெண்டு பேரும் சேட்டை பண்ணுவீங்களா? சேட்டை பண்ணுவீங்களா? யார பார்த்து இந்த பழக்கம் பழகுனீங்க? பக்கத்து வீட்டு மாமாவா? பக்கத்து வீட்டு மாமாவா உங்களை சண்டை போட சொன்னா? அவனை பார்த்து என்னடா பழகுனீங்க நீங்க? அது அப்படிதான் சொன்னாங்களா? எப்ப சொன்னாங்க? நேத்தா உன்னை கூப்பிட்டு சொன்னாரா? ஆமாவா? நேற்று நைட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? உங்க ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டுக்கோங்க இருந்துக்கோங்கன்னா. பூவா பிள்ளைங்களுக்கு கெட்ட விஷயம் சொல்லி கொடுக்கமோ இல்லையோ, நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கமோ இல்லையோ, கெட்ட விஷயத்த சொல்லியே கொடுக்க கூடாது. கெட்ட விஷயங்களை பார்த்தா பழகிறதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன நைட்டு சண்டை போட்டதை உட்காந்து பார்த்துருக்கீங்க வேடிக்கை. உங்களை நான் என்ன சொல்ல வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்னேன்னா, அவங்க எதுக்கோ சண்டை போடுறாங்க, நீங்க ஏன் அதை போய் பாத்தீங்க? பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து சண்டை போடலாமா? போடக்கூடாதா? போடக்கூடாது. நீ இப்ப நீ ஏன் விளக்கு மாற வச்சு அவனை அடிக்காம பைப் வச்சு அடிக்காம ரெண்டு பேர்ல யாருக்கா ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சுன்னா நான் என்ன செய்ய? ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஓட முடியும் உங்களை? அவங்க சண்டை போட்டாங்கன்னா ஏன் சண்டை போட்டாங்க, எது சண்டை போட்டாங்க, காரணத்தெல்லாம் கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க சரியா? பெரியவங்களாம் வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டா என்ன செய்யணும்? அதை முதல் வீட்டுக்குள்ள வந்து பேசணும் சரியா? அவங்க சண்டை போட்டாங்களா? உங்களெல்லாம் செய்யாத நீ செய்யாத. சிறுசுங்க ஓடியா சிறுசு ஓடியா. அங்க வா, அடி வாங்கல எஸ்கேப் ஆகாத. இங்க வா, இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா. அடே இங்க வாடா, இங்கிட்டு வாடா. நீ இனிமே சேட்டை செய்வீங்களா? செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்துடும் கோவம் உங்களுக்கு. எதுக்கு சண்டை போட்டீங்கன்னா வீட்டுக்கு சண்டை போட்டீங்களா? நீ அவனை என்ன சொன்னா, இது ஏன் வீடு வெளியே போன்னு சொல்ற? எதுக்கு அப்படி சொல்ற? எதுக்கு அப்படி சொல்ற? அவன் சொன்னானா? ஏய் சிறுசுங்க வா, இங்க வா, நீ முத வா, இங்க வா. நீ எதுக்கு அண்ணனை நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க? அவன் தான் முதல்ல சொன்னானா? இங்க வா சிறுசு, இங்க வான்னு சொல்றேன். இங்க வா. உன் வீடு என் வீடுன்னு நினைச்ச கூடாது, சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு தானே இருக்கு. இப்பவுமே உங்களுக்கு வயசு என்ன? உனக்கு 5ஆவது, உனக்கு 10ஆவது. என் வீடு உன் வீடுன்னு இன்னும் நீங்க வளர்ந்தீங்கன்னா சொத்துக்கு என்ன சண்டை போடுவீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டா, பாட்டி சண்டை போடுச்சு, ஆயா சண்டை போடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எவனாவது எந்த விஷயத்துக்கு சண்டை போடுதான்னு கேட்டீங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் வெளுத்துறேன் பார்த்துக்கோங்க. புரியுதா? பெரியவங்க நல்ல விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெரியவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும்? நல்ல விஷயத்த தான் ரெண்டு பேரும் கத்துக்கணும் சரியா? பேட் ஹேபிட்லாம் கத்துக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம். அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க, சும்மா எதுக்கோ சண்டை போடுறாங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் நினைச்ச கூடாது அவங்க அப்படி சண்டை போட்டாங்க, இது என் வீடு உன் வீடுங்க பேச இனிமே இருந்துச்சு ரெண்டு பேரும் அடிதான் போடுங்க. ரெண்டு பேரும் நீல் டவுன் பண்ணுங்க. 10 உக்கி போடுங்க. இங்கிட்டு வந்து போடுங்க. இங்கிட்டு வா. 3 எஞ்ச் போடுங்க. 4 5 6 நல்லா எந்திரிச்சு போடு. 7
மட்டும் தான் கேட்கணும். கெட்டது பேசுறாங்கன்னு 2 காதுல என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதா 2 பேருக்கும்? சொல்லிருங்க பிள்ளைங்களா, நம்ம எப்பயும் சண்டை போடக்கூடாது. நல்லதை மட்டும்தான் பண்ணணும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணணும். காதுல கேட்கணும். சோ இனிமே எங்க சேனல் இப்படிதான் வரும். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.